ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய், அடுத்து சின்ன வெங்காயம். ஸோ இந்த கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, மணத்தக்காளி கீரையை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், கீரை சேர்த்தாச்சு. கீரை ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, அப்புறம் ஹீமோக்ளோபின் டிஃபிஷியன்சின்னு ஏகப்பட்டதுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதெல்லாம் குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே சாப்பிட பழக்கி கொடுத்துருங்க. ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும். அந்த அளவுக்கு இதில் நிறைய நியூட்ரிஷன் ஃபேக்டருக்கு. ட்ரை பண்ணுங்க. நீங்களும் லைட்டாக கசக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் கசப்புலாம் இருக்காதீங்க. டேஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அவ்வளோ ருசி. பார்த்தீங்களா, கீரை சுருங்கிருச்சா? ஸோ இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. அடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். ஸோ கீரையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி சுண்டி வந்ததும் முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம 2 முட்டையை சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டைக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் பிள்ளைங்களுக்கு முட்டை பிடிக்கும், அதனால் முட்டை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெடி ஆயிடுச்சு. மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி.